தேவன் ஆபிரகாமைச் சோதித்தார். Abraham, உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை மோரியா தேசத்திற்கு கொண்டு போய் பலியிடு. எஜமானே, எல்லாம் தயார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஈசாக்கையும் வேலைக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு பயணம் ஆரம்பித்தான். 3ஆம் நாளில் அவர்கள் தூரத்தில் அந்த மலையைக் கண்டார்கள். நாங்கள் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். அப்பா, நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? தேவன் தாமே பார்த்துக் கொள்வார். கர்த்தரே, உமது சித்தம் நடக்கட்டும். அவர்கள் தேவன் சொன்ன இடத்துக்கு வந்து பலிபீடத்தை கட்டினார்கள். அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து அழைத்தார். ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கத்தியை போடாதே. தேவன் ஒரு ஆட்டுக்கடாவை ஏற்படுத்தினார். ஆபிரகாம் அதை பலியிட்டான். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்போது அறிந்தேன். உன் சந்ததி நட்சத்திரங்களைப் போல பெருகும். சகோதரர்களே, நண்பர்களே, நான் தான் ஆபிரகாம் பேசுகிறேன். எங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பார்த்தீர்கள். எனது மகன் ஈசாக்கை தேவன் எனக்கு 100 வயசில் தந்தார். இவனிடத்தில் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குத்தத்தமாகவும் எதிர்கால சந்ததியாகவும் கொடுத்தார். ஆனால் ஒரு நாளில் அவனைய தகன பலியாக கேட்டார். எனக்கு அது மிகவும் வேதனையாக இருந்தது. இருந்தாலும் ஈசாக்கை தேவனுக்கு தகன பலியாக ஒப்புக் கொடுத்தேன். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் நிச்சயம் சொன்னதை செய்வார் என்று விசுவாசித்தேன். என் விசுவாசத்தை கண்டு ஈசாக்கை தப்புவித்து அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணியிருந்தார். தேவன் எங்களுக்கு யெகோவா ஈராக இருந்தார். நண்பர்களே, இன்றைக்கும் எங்களை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணின தேவன் உங்களுக்கும் யெகோவா ஈராக இருந்து உங்களையும் ஆசீர்வதிப்பார்.